ஆளுநர் வழக்கில் அனைத்து மாநில அரசுகளுக்கும் உச்சநீதிமன்றம் தற்பொழுது நோட்டீஸை கொடுத்திருக்கிறது. அண்மை செய்தி. ஆளுநர் வழக்கு தொடர்பாக அனைத்து மாநில அரசுகளுக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸை வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. ஆளுநர் வழக்கில் அனைத்து மாநில அரசுகளுக்கும் உச்சநீதிமன்றம் தற்பொழுது நோட்டீஸை கொடுத்திருக்கிறது. ஆளுநர் வழக்கு தொடர்பாக அனைத்து மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது. அக்டோபர் 2ஆம் வாரத்தில் விசாரணை தொடங்கும் எனவும் அந்த நோட்டீஸில் அது குறிப்பிட்டிருக்கிறது. ஆளுநர் வழக்கில் அனைத்து மாநில அரசுகளுக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸை கொடுத்திருக்கிறது. அக்டோபர் 2ஆம் வாரத்தில் விசாரணை தொடங்கும் எனவும் அந்த அறிவிப்பில் வெளியாகியிருக்கிறது. ஆளுநர் வழக்கு தொடர்பாக அனைத்து மாநில அரசுகளுக்கும் உச்சநீதிமன்றம் சார்பாக நோட்டீஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 2ஆம் வாரத்தில் விசாரணையானது தொடங்கும் எனவும் உச்சநீதிமன்றம் அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டிருக்கிறது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்கப்பட்டது குறித்து ஜனாதிபதி விளக்கம் கேட்க வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஆளுநர் வழக்கு தொடர்பாக அனைத்து மாநில அரசுகளுக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸை வழங்கியிருக்கிறது. அக்டோபர் 2ஆம் வாரத்தில் இது தொடர்பான விசாரணை தொடங்கும் எனவும் அந்த நோட்டீஸில் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தலைமை நீதிபதி PR கவாய், நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம்நாத், PS நரசிம்மா, அதுல் சத்துருக்கள் அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை விசாரணை நடத்தி இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் காலம் தாழ்த்திய ஆளுநர் RN ரவி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் எழுப்பியுள்ள 14 கேள்விகள் கேட்கப்பட்ட விவகாரத்தில் அனைத்து மாநிலங்களும் பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இன்றைக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாநில அரசுகள் மட்டுமல்லாமல் மத்திய அரசும் இந்த 14 கேள்விகள் தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்றும் ஒரு வாரத்திற்குள் அனைத்து தரப்பினரும் பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அனைத்து தரப்பினரும் நோட்டீஸுக்கு பதிலளித்த பிறகு இந்த வழக்கை விசாரணை அதாவது கால நிர்ணயம் செய்வது தொடர்பாக முடிவெடுக்கலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பல்வேறு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு கவர்னருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் காலம் தாழ்த்தினார் என்பது ஆளுநர் ரவி மீதான புகாராக இருந்தது. இது தொடர்பான வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவர் 3 மாதத்திலும் ஆளுநரை பொறுத்தவரையில் 1 மாதத்திலும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய மசோதாக்கள் மட்டுமல்லாமல் மாநிலங்கள் சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று ஒரு கால நிர்ணயம் செய்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த காலக்கெடு குறித்து உச்சநீதிமன்றத்திடம் பல்வேறு ஆலோசனைகள் மட்டுமல்லாமல் 143 விதியின் கீழ் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கிய அரசியல் சாசன கால நிர்ணயம் இல்லாத போது நீதிமன்றம் காலக்கெடுவை நிர்ணயிக்க முடியுமா என்பது உள்ளிட்ட 14 கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் விளக்கு அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது. இந்த வழக்கு என்பது இன்றைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய், நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம்நாத், PS நரசிம்மா, அதுல் சந்துர்கர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு முன்பு இன்றைக்கு வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜராகியிருந்த சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவை பொறுத்தவரையில் இந்த வழக்கு என்பது இன்றைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தாலும் இந்த வழக்கு தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்க தயாராக இருக்கிறது. எனவே இந்த வழக்கில் நோட்டீஸை அனைத்து தரப்பினருக்கும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அனைத்து தரப்பினருடைய கோரிக்கையும் இதுவாகவே இருந்தது. ஆனால் தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் வில்சன் உள்ளிட்டவரை பொறுத்தவரையில் இந்த வழக்கை பொறுத்தவரையில் விரைந்து விசாரணையை நடத்த வேண்டும். இது மட்டுமல்லாமல் விசாரணைக்காக ஒரு கால நிர்ணயத்தை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த 14 குடியரசுத் தலைவர் எழுப்பியிருக்கின்ற இந்த 14 கேள்விகள் தொடர்பாக அனைத்து மாநில அரசுகளிடமும் பதிலை கருத்துக்களை கேட்க வேண்டி இருக்கிறது. எனவே இந்த 14 கேள்விகள் தொடர்பாக மாநில அரசுகள் பதிலளிப்பதற்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். மாநில அரசுகள் மட்டுமல்லாமல் மத்திய அரசும் தனது பதிலை அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் ஒரு வார காலத்திற்குள் அனைத்து தரப்பினரும்
இந்த நோட்டீஸிற்கு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அது அனைத்து தரப்பினரும் பதிலளித்ததுக்கு பிறகு இந்த வழக்கு என்பது மீண்டும் பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு வரும். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கை எவ்வளவு நாளில் விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும் என்பது தொடர்பான அந்த கால நிர்ணயம் செய்து முடிவெடுக்கலாம் என்றும் நீதிபதிகள் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கு என்பது தற்போது ஒரு வார காலத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ராமகிருஷ்ணன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.